திரு ஷாம், அதிமுக முன்னுரிமை கொடுக்காத திரு பன்னீர்செல்வம், தாவேகா முன்னுரிமை கொடுக்காத திரு பன்னீர்செல்வம், திமுக முன்னுரிமை கொடுத்திருக்கிறது, என்ன காரணம்? நேசக்கரம் தான். பன்னீர்செல்வம் நகர்கிறாரா என்று பார்ப்பதை விட நேசக்கரம் நீட்டுகிறார். ஏற்கனவே அவர் சந்தித்தது தான். முதலமைச்சர் அவர்களை அவர் வாக்கிங் போகும்போது சந்திச்சிருக்கிறாரு, வீட்டுக்கு போய் நலம் விசாரித்திருக்கிறாரு. சட்டமன்றத்திலே அவர் தொடர்ந்து பெரிய விமர்சனங்கள்லாம் வைக்கல. அதிமுகவோட குறைபாடே அதுதான். அப்படியான சூழ்நிலையில் இன்றைக்கு 5 ஆண்டு சட்டமன்றம் நிறைவு, முதலமைச்சரின் நன்றி உரை எல்லாமே சேர்ந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆனா அவர் மகனோடு சந்தித்ததுல தான் கொஞ்சம் முக்கியத்துவம் இருப்பதாக நான் உணர்கிறேன். அவர் ஆதரவு எம்எல்ஏ வாழ்த்தி பேசியது அது கூட மரபுன்னு எடுத்துக்கிடலாம், அல்லது அவரோடு உசிலம்பட்டி எம்எல்ஏவோடு மட்டும் போய் பார்த்திருந்தாலும் அது வேற மாதிரி இருக்கும். மகனோடு பார்த்திருப்பதால் அரசியல் என்றுதான் நம்ம யூகிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனா அதிமுகவுக்கு தானே இதுல அட்வான்டேஜ் இருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு தானே. இபிஎஸ் வைத்த குற்றச்சாட்டே இவர் டிஎம்கேக்கு ஆதரவாக இருக்கிறாரு என்பதுதான். இன்னும் சொல்ல போனால் அப்படியான ஒரு நகர்வை அவர் எடுத்தார்னாலே அவர் தொடர்ந்துள்ள எல்லா வழக்குகளும் தானாகவே காலாவதி ஆயிரும். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரிலாம் ஆயிரும். அவரோட பாதை ரொம்ப ஓப்பன் ஆயிருமே. ஏன்னா சசிகலா அம்மா துவங்கவிருக்கிற கட்சி, 24ஆம் தேதி நடைபெறவிருக்கிற கூட்டம், அதையும் சேர்த்து தானே இதுல நம்ம பார்க்கணும். அப்படின்னா அவங்க வழக்கம் அடிபட்டு போயிடும். அப்ப எந்த வழக்குமே இருக்காது, எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதிர்த்த எந்த வழக்கம் இருக்காது. அப்படின்னா உண்மையான அட்வான்டேஜ் மறைமுகமா அது எடப்பாடிக்கு தானே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதிமுகவை உரிமை கோரும் அந்த முடிவிலிருந்து திரு ஓ பன்னீர்செல்வம் பின்வாங்கிட்டாரா? ஆமா, அதிமுக இதுவரைக்கும் உரிமை கோரினாருங்க. இப்ப திமுக கூட்டணியில சேர்ந்தாலோ இல்ல திமுகவிலே இணைந்தாலோ அந்த உரிமை அடிபட்டு போயிருமே. ஏற்கனவே அவங்க பலாப்பழ சின்னத்துல நின்ற போதே இரட்டையில எழுத்து போட்டியிட்டவர் என்றுதான் அவங்க விமர்சனம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப அவரு வேற சின்னத்துல உதயசூரியன்ல நின்றாலும் சரி, இல்ல வேற தனி சின்னங்கள் என்னன்னாலும் அந்த குற்றச்சாட்டு கூர்மையாக வலுப்பெறும். ரெண்டாவது அதிமுக திமுக எதிரி. அது போக இவரு குடிக்கிற வாழ்த்துப்பா அது ரொம்ப வயிற்றுச்சல் பாவெல்லாம் மாறும். அடுத்த முறை ஆட்சி இவங்கதான், தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொன்னேன், தமிழகத்திற்கே வழிபிறந்து விட்டது அப்படின்னு வாழ்த்துப்பா பாடும்போது எதிரிக்கான வாழ்த்துப்பா என்னங்க, அது நமது காதுகளில் வசவு சொல்லாகத்தானே விழும். இதான அரசியல். இல்ல, மீண்டும் அதிமுகவில் திரு பன்னீர்செல்வம் சேர்த்துக் கொள்ளப்பட வாய்ப்பே இல்லைன்னு திரு பழனிசாமி உறுதியாக சொல்லிட்டார். பாஜக தரப்புல எடுக்கப்பட்ட முயற்சிகள் அதற்கப்புறம் போதுமான அளவு பலன் தராத நிலையில திரு பன்னீர்செல்வத்திற்கு வேறு என்ன வாய்ப்பு? இதை தவிர ஒன்று தாவேகா அல்லது திமுக அப்படிங்கிற வாய்ப்பை தவிர வேற என்ன ஒரு முடிவு எடுத்துட முடியும்? தாவேகாவுக்கு போறதை விட திமுகவுக்கு போறது கூடுதல் கௌரவமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா அவரு? என்ன அவருக்கு அரசியல் வாழ்க்கை வேண்டியது இருக்கு, அது என்னோட கேள்விங்க. இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவரு முதலமைச்சரா இருந்தாச்சுங்க. ஜெயலலிதாவுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தர்ம யுத்தம் நடத்தும் போது நம்ம புதிய தலைமுறை தொலைக்காட்சியில தான் தொடர்ந்து நம்ம லைவ்ல இருந்தோம். நானும் இருந்தேன், நீங்களும் இருந்தீங்க. எந்த அளவுக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சு அவருக்கு, ஓபிஎஸ்க்கு அடுத்த தலைவருங்கிற இமேஜ் இருந்தது. அதுக்கு முன்னாடி புயல் அடிச்சப்ப எவ்வளவு பெரிய இமேஜ் இருந்தது முதலமைச்சரா. அதெல்லாம் கடந்த 7 வருடங்கள்ல காணாம போயிருச்சு. அப்போ இனி என்ன அரசியல்னு எனக்கு அது புரியவே இல்லை. பண்ருட்டியார் 88 வயசுல கட்சி தொடங்குறாருன்னா அதுக்கு என்ன அரசியல் இருக்கு, அதுல என்ன அரசியல் எதிர்காலம் இருக்கு? வாழ்நாளை பன்னீர்செல்வத்தை நம்பி வாழ்நாளை வீணடிக்க முடியாதுன்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு. அதாவது பண்ருட்டியார் நான்லாம் ஜெயா டிவில பண்ணும்போது சும்மா ஜெனரலா பேசிட்டு இருக்கும்போது ஈச் டே இஸ் அ போனஸ்ங்க அப்படிம்பாரு. ஒவ்வொரு நாள் ஒரு 70-75 வயசுக்கு மேல ஈச் டே இஸ் அ போனஸ் அப்படிம்பாரு. இப்ப அவருக்கு ஏகப்பட்ட போனஸ் கிடைச்சு போச்சா? திரு பன்னீர்செல்வத்திற்கு என்ன இனிமே அரசியல் வாழ்க்கை இருக்குன்னு கேட்கிறீங்க. ஆனா அவருடைய வாரிசுகளுக்கு அரசியல் வாழ்க்கை இருக்குல்ல, அதற்காக ஏதாவது முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார்ல திரு பன்னீர்செல்வம்? இருக்கிறாரு. இன்னமும் அப்பாக்கள் வழிகாட்ட வேண்டிய நிலைமையில் தான் அரசியல் வாரிசுகள் இருக்காங்களா? சொந்தமா அவங்க வழியை வகுத்துக்க மாட்டாங்கன்னா அப்புறம் என்ன அரசியல் இருக்கு அதுல? எனது பாதையை நான் 40 வயதுக்கு மேல் வழிவகுத்துக் கொள்ள முடியவில்லை, இன்னமும் எனக்கு தந்தையின் உதவிதான் தேவைப்படுகிறது, தந்தை தான் எனக்கு ஊன்றுகோல் அப்படின்னா அது என்ன வகையான அரசியல்? இவங்களை நம்பி அந்த தொகுதி மக்களை எப்படி ஓட்டு போட போறாங்க? சரி, திமுக சீட்டு கொடுக்குங்கிறது மட்டும் என்னங்க நிச்சயம்? அங்க ஹவுஸ்ஃபுல் போர்டு தொங்கியாச்சுங்க. காங்கிரஸுக்கு திமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னமும் சரியா வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணல. வருதுன்னு வச்சுக்கிடுவோம்.
ஏன்னா செல்வ பெருந்தகை எல்லாம் ரொம்ப பாராட்டி பேசுறாரு. இந்த நாளைக்கு கூட்டத்துல செல்வ பெருந்தகை கலந்து கொள்கிறார். காங்கிரஸ் சிட்டிங் எம்எல்ஏக்களை பெரும்பாலும் அவங்க திமுக நோக்கி தான் இருக்காங்க. ஆனாலும் திமுகவுக்கு கொடுத்தது போக மன்னிக்கணும், காங்கிரசுக்கு கொடுத்தது போக மீதி உள்ள சீட்டுகளை 6-6ஆவோ 7-7ஆவோ பிரிச்சா தேமுதிகவுக்கும் கீழான நிலைமையில எல்லாம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு சீட்டு தர முடியும். தொண்டர்கள் உரிமை குழு வைக்க முடியாதுல்ல இனிமேல. ஏது தொண்டர்கள் உரிமையை மீட்கிறதுக்கு இவரே தான் உரிமையை அங்க கொண்டு வச்சாச்சே. அப்புறம் அது அவுட். பண்ருட்டியார் சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு, இனி அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கன்னு சொல்லியாச்சு. உண்மையில யாருமே இல்ல அவரோட. இல்ல, திரு பன்னீர்செல்வம் வேறு சின்னத்துல போட்டிட்டா தானே திமுகவுக்கு நெருக்கடி. உதயசூரியன் சின்னத்திலே போட்டிட்டா அந்த எண்ணிக்கையை கொடுக்கறதுல திமுகவுக்கு என்ன சிக்கல் வந்துட போகுது? பன்னீர்செல்வம் உதயசூரியன் சின்னத்துல அவர் போட்டி போடலாங்க, போடக்கூடாது நான் சொல்லல. டெக்னிக்கலா அதெல்லாம் பாசிபிள் தான். திமுக என்பதே அதிமுகவிலிருந்து புகலிடம் தேடி வந்தவர்கள் தான் நிறைய இருக்காங்க. இன்றைக்கும் அமைச்சரவையிலையும் அப்படித்தான் இருக்கு, பெரும்பாலும் அப்படிதான் இருக்காங்க. அப்ப திமுக கட்சிக்காரங்களுக்கு அதுல அதிருப்தியா ஏற்படாதா என்ன? ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் இந்த முடிவை எடுக்காம ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா அவர் வகித்த பதவிகள், அவர் அடைந்த உயரம், ஒரு பெரிய உயரத்துக்கு போயாச்சுங்க. அதுக்கு பிறகு நமக்கு அரசியல் கைகூடி வரல. அது அவர் ஒரு 7 வருஷமா ட்ரை பண்ணியாச்சு. ஒன்னு ட்ரை பண்ணாம இல்ல, 7 வருஷமா ட்ரை பண்ணிட்டாரு. அவர் பெரிதும் நம்பி இருந்த பாரதிய ஜனதா கைவிட்டதா இல்லையா? தொடர்ந்து அங்கதானே டெல்லியில் தானே ஒரு படையெடுத்து கொண்டிருந்தார். டெல்லி சுல்தான்களின் அரவணைப்பு கிடைக்கவில்லை. இப்போ டெல்லி சுல்தான்களையும் பகிச்சுக்கிட்டுல திமுகவுக்கு போனோம். இல்ல, கூடுதல் அட்வான்டேஜ் திரு பழனிசாமிக்கு. நீங்க திமுகவுக்கும் திரு பன்னீர்செல்வத்திற்கும் எந்த விதமான லாபமும் இல்லையா இந்த முடிவுனால? திமுகவுக்கு லாபம் இருக்குங்க. எங்க எதிரி கூடாரத்துல இருந்து ஒருத்தர் மீண்டும் உங்கள் ஆட்சி தான் சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தை பிறந்தால் வழிபிறக்கும் சொன்னா தமிழகத்துக்கே வழிபிறந்து விட்டது. முதலமைச்சர் 5 ஆண்டு நல்லா செஞ்சிருக்கிறாரு. இது திமுகவினர் அப்படி பேசும்போது அது மகிழ்ச்சி தாங்க. அதுவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசையோடு மீண்டும் திமுக ஆட்சி மலரும்னு வேற. ஆனா ஜெயலலிதா அம்மா கட்சி விட்டு வரும்போது ஜெயலலிதா படத்தை அவமானப்படுத்தி வருது பன்னீர்செல்வம். ஆமா, நாங்க படம் எல்லாம் பிரசுரம் பண்ணிருக்கோம் தராசு பத்திரிகையில. அது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதாவது 89 கட்சி இணைப்புக்கு பிறகு அப்படியே இரட்டையிலை சம்பந்தப்பட்ட ஓட்டு வங்கி ஒருமுகப்பட்டது. ஜானகியம்மாள் ஜெயலலிதா பிரிவு இருந்த போது ஜெயலலிதா அணியில கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ஜானகியம்மாள் அணியில கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அது பன்னீர்செல்வம் ஜானகியம்மா அணியில் தான் இருந்தாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ப்ராபபிலி அக்னீஸ்வரன் ஆமான்னு சொல்லுவார். ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, திமுகவுக்கும் மகிழ்ச்சிங்க, அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதிமுகவுக்கும் மகிழ்ச்சி. காரணம் ஓபிஎஸ் எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாரு. ஓபிஎஸ் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஓபிஎஸ் தன் மகனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட், அவ்வளவுதானா? ஒத்தே எம்எல்ஏ சீட் தானே? இவ்வளவு வருஷமா அதிமுக இருந்ததுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ சீட் தான் அவரோட லட்சியமா? தனியா போட்டி போட்டு சுயேட்சையா போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டலாம்ல. ஆர்கே நகர்ல டிடிவி ஜெயிச்சு காட்டினார்ல. சரி, உங்களுக்கு தெம்பு திராணி எல்லாமே இருந்திருந்தா தனியா தானங்க போட்டி போடணும். ஒரு சொந்த தொகுதி, அவங்க சொந்த ஊரு, அதுல தனியா போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதா? சரி, அப்ப நீங்க சொல்றதை இப்படி சம பண்ணி புரிஞ்சுக்கிறேன். திமுகவுக்கு லாபம், அதிமுகவுக்கு லாபம், ஓபிஎஸ்க்கு நஷ்டமா? அப்படிதான் நான் உண்மையிலே நினைக்கிறேங்க. ஏன்னா இது உண்மையா அரசியல் நகர்வுனா அவருக்கு நஷ்டம் தான். சரி.